வணக்கங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. இன்னைக்கு அதிமுக கட்சி ரெண்டாக உடைந்து விட்டது. என்னுடைய வாக்கும் பலித்து விட்டது. இன்னைக்கு சின்ன எம்ஜிஆர் விஜயிடம் அதிமுக கட்சி போய் சேர்ந்து விட்டது. அதாவது என்னடா இவன் விஜயை பார்த்து சின்ன எம்ஜிஆருங்கானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் எம்ஜிஆரை விஜயாக நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவதுங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சினிமாவால் கண்டெடுக்கப்பட்டவர்கள். அந்த கட்சி தான் இந்த அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி இன்னைக்கு அதே சினிமாவால் கண்டெடுக்கப்பட்ட விஜயிடம் போய் சேர்ந்து விட்டது. உண்மை அதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் விஜய் 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 தான். தேர்தலுக்கு முன்னாடி உள்ள அலையை விட இப்போ பயங்கரமான அலையாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்குங்க. எந்த படங்களுமே ஓடுவதில்லை. ஐபிஎல் மேட்ச் அது கூட பாதி பேர் பார்க்கல. எல்லாருமே இன்னைக்கு விஜய் டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், செல்போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் என்ன தான் பண்ணுறாருன்னு ஒரே பரபரப்பாக இருக்கு. அரசியலில் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்துருக்கிறார். இது எந்த அரசியலுமே இல்லை. 60 ஆண்டு காலமாக இல்லை அரசியல் இது. அதிமுக தோல்வி பெற்றால் திமுக பழி வாங்கும். திமுக தோல்வி பெற்றால் அதிமுக பழி வாங்கும். என்ன கொலை பண்ணுறாங்கோன்னாரு யாரு? கலைஞர் கருணாநிதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மாவின் மீது கேஸை போட்டு உள்ள தூக்கி வச்சாங்க. மாறி மாறி இப்படித்தான் பழி வாங்குவாங்க. ஆனால் இன்னைக்கு இது அப்படி இல்லை, புதுசாக இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பார்த்துருக்காரு, பார்த்து பேசிட்டு வீட்டில் உட்காந்து பேசிட்டு வந்துட்டார். பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இதை யாராலையுமே எதிர்பார்க்காதது இன்னைக்கு விஜய் கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐகோ அவர்களை போய் பார்த்தாரு. அவர் என்னன்னா அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற பணியாட்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்க எல்லாருமே உங்களுடைய கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அன்புமணி வீட்டுக்கு போனார். அவருடைய பேரன் எல்லாருமே, பேரன் பேத்திகள் எல்லாம் இது எல்லாருமே உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள். ஏங்க சீமான் வீட்டுக்கு போயிட்டார். ஏங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா சீமான் தான் எல்லாத்தையும் விட விஜயை கழுகி 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 ஊத்துனது. அப்படிப்பட்ட அந்த சீமான் வீட்டுக்கு போன என்ன பேச்சு பேசியிருக்காரு தெரியுமா? ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் போ, இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் வா, ஊடையில் நிற்காத, என்னெல்லாம் பேச்சு. இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போய் அவரையும் பார்த்துட்டார். ஸோ இதெல்லாம் நம்மெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்றே தோணு தெரியுமா? சின்ன வயசில் நான் ஊரில் இருந்து வெளியூருக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் ஊருக்கு வருவோம். ஊருக்கு வந்தோம்னா எல்லாரையும் போய் பார்ப்போம், எல்லாரும் வீட்டுக்கும் போவோம். ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு விஜய் எல்லாருடைய இடத்துக்கும் போயிட்டார். யாரெல்லாம் அவரை எதிர்த்தாங்களோ அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் இன்னைக்கு டெல்லியே பார்த்து நிரலுது விஜயுடைய ஆட்சியை பார்த்து. அதே மாதிரி விஜய் அவர்களும் அதிரடியாக இருப்பார். இன்னைக்கு காலையிலே ஒன்று அதிரடி தான். எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க்கில் எல்லா கடைகளும் இல்லை, முக்கியமான கோயில்கள், ஸ்கூல்கள், அதிலோடு இருக்கிற எல்லா கடைகளையும் மூட சொல்லிட்டாரு. மூடிக்கிட்டு இருக்காங்க. அதிரடியாக இருக்குது. எல்லா இடம், காவல்துறை எல்லா இடத்துலையுமே பரபரப்பாக இருக்குது. இப்படி ஒரு அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்குது. யாராலையும் இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாதுன்னு பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு இல்லை, கஜானா காலின்றாரு. ஆனால் அதையும் சரி செய்வார். இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் கேள்வியை கேட்கல. ஏன்னா விஜய்
நமக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, ஆணையை கொடுப்பாரு, பூனையை கொடுப்பாருன்னு மக்கள் ஓட்டு போடலை. மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அராஜகம் இல்லாத நாடாக வேண்டும், எல்லாரும் நிம்மதியாக தூங்க வேண்டும். அதுக்கு தான் விஜய்க்கு இந்த ஆட்சி கொடுத்தாங்க. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக யாருமே இன்னைக்கு எடை போட முடியாது. எந்த நேரம் எங்கே போகிறாருன்னு ஒன்றும் சொல்ல முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிவி சண்முகத்தை போய் பார்த்துட்டாரு. அவருடைய இல்லத்தில் அங்கே எல்லாரும் இருந்தாங்க. ஏழுமணி, விஜய் பாஸ்கர் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருக்கிட்டே இருந்து இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து பூங்கொத்து வாங்கி எல்லாம் நல்ல மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுவும் காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், படுதோல்வி, 10 தோல்வி, இந்த பழனிசாமி இனிமேல் வேண்டாம்னு தூக்கி தூர வீசிட்டாங்க. தூக்கி தூர வீசிட்டு இன்னைக்கு சின்ன எம்ஜிஆராக விஜய் ஏற்றுக்கொண்டார். மீண்டும் தான் சொல்றோம், அதிமுக கட்சி சினிமாவால் கண்டெடுக்கப்பட்ட கட்சி தான். சினிமாக்காரங்க மீது மோகமாக இருக்கிற கட்சி தான் அந்த கட்சி. இன்னைக்கு அதே சினிமா மோகம் விஜயிடம் போயிட்டுன்னு தான் சொல்லுவோம். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நல்ல மாதிரி செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் போதும், மக்களுடைய பணத்தை 1 ரூபா கூட நான் இனி கை வைக்க மாட்டேன், மக்கள் பணம் மக்களுக்கே அப்படின்ட்டு பாராட்டம். தமிழ்நாடு இனி ஒரு மாற்றமாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.